ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப அருமையான ஒரு தாளிப்பு வடகம் தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சாலே இது மாத கணக்கில் கெட்டு போகாதுங்க. இது ரொம்பவே நல்லதும் கொடுங்க. வாங்க இந்த சூப்பரான வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல நம்ம 1 கிலோ சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. அடுத்து பூண்டு தோலோடு எடுத்துக்கலாங்க. இது 200 கிராம் நான் எடுத்துருக்கேங்க. அடுத்து நம்ம 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலைகளை நிழல்லே உலர்த்தி வச்சுக்கலாங்க. பச்சையாக இருக்கிற கருவேப்பிலை கலர் மாதிரி இருக்கணுங்க, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து இது கூடவே 50 கிராம் கல்லுப்பு எடுத்துக்கலாங்க. இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பூண்டு அரைக்கணுங்க. பூண்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் டைரெக்டாக போட வேண்டாங்க. லைட்டாக அதை உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. 200 கிராம் பூண்டும் நம்ம இடித்து எடுத்துட்டோங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து அந்த பூண்டை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த பூண்டை ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. நம்ம முழுசாக மிக்ஸி ஜாரில் போடும்போது அது அரைப்படாதுங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியும் பூண்டை இடிச்சும் ஆட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மைய அரைக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் அந்த பூண்டு கூடயே ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம 30 கிராம் அளவுள்ள வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து சீரகம் 25 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம் விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாங்க. கல்லுப்பு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இதில் கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியான உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து இதில் 50 கிராம் கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நம்ம நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணுங்க. இப்போ நம்ம காய வச்சுருக்கிறத மறுபடியும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் கடலெண்ணெய், 50 கிராம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறத நம்ம உருண்டைகளாக பிடிச்சு நம்ம இதை வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. இந்த உருண்டைகள் உங்களுக்கு கரெக்டான ஷேப்லேயும் நல்லா கிரிப்பாக வரணும் அப்படின்னா இது கூடவே நீங்கள் 50 கிராம் உளுத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு மைய அரைச்சி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஆனால் அந்த மாதிரி பிடிக்கும்பொழுது நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க, இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். இந்த தாளிப்பு வடகம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சா போதுங்க. அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா நீங்கள் வெயிலில் இதை காய வச்சு எடுத்து வைக்கணுங்க, இல்லைனா அது வேஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.